தர்மபுத்திரர் ஏழை எளியவர்களிடம் மிகவும் கருணை கொண்டவர். வறியோருக்கு அவர் தாராளமாக தான தர்மங்கள் செய்வது வழக்கம். ஒரு சமயம் தர்மபுத்திரருக்கு தமது ஈகை குணத்தையும் விருந்தோம்பும் பண்பையும் குறித்து சிறிது கர்வம் தோன்றியது. அவரது உள்ளத்தில் கர்வத்தின் கரை படிந்தவுடனே பகவான் கிருஷ்ணர் அதை அறிந்து கொண்டார். அத்துடன் தர்மபுத்திரரை திருத்தி நல்வழிப்படுத்த ஒரு படிப்பினை தரவும் அவர் முடிவு செய்தார். சாதாரணமாக இருவரும் எங்கோ செல்வது போல தர்மபுத்திரரை அழைத்துக் கொண்டு ஸ்ரீகிருஷ்ணர் புறப்பட்டார். அப்போது பாதாள உலகத்தை மகாபலி அரசாண்டு வந்தான். மகாபலி ஈடு இணை சொல்ல இயலாத வகையில் மகத்தான அளவில் தான தர்மங்கள் செய்து வந்தான். அவனது விருந்தோம்பும் பண்பை உலகம் முழுவதும் மக்கள் வியந்து பாராட்டினார்கள். ஸ்ரீ கிருஷ்ணர் தர்மபுத்திரரை பாதாள உலகத்திற்கு அழைத்து வந்தார். இருவரும் மகாபலி அரசாண்டு வந்த தலைநகரில் உள்ள பல தெருக்களின் வழியாகச் சென்று கொண்டிருந்தார்கள். அப்போது தர்மபுத்திரருக்கு தாகம் எடுத்தது. ஆகவே கர்ணனும் தர்மரும் எதிரே இருந்த ஒரு வீட்டுக்குச் சென்றார்கள். தர்மபுத்திரர் அந்த வீட்டில் குடிப்பதற்கு தண்ணீர் கேட்டார். அந்த வீட்டின் பெண்மணி ஒரு தங்கக் கிண்ணத்தில் குடிநீர் கொண்டு வந்து தர்மபுத்திரருக்கு கொடுத்தாள். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா புன்னகையுடன் நடப்பதை கவனித்துக் கொண்டிருந்தார். தர்மபுத்திரர் நீர் அருந்தியதும் அந்த வீட்டு மாதரசியிடம், மிக்க நன்றி அம்மா, இது தங்க கிண்ணமாக இருக்கின்றது. இதை திரும்பவும் எடுத்துச் சென்று பத்திரமாக ஒரு இடத்தில் வையுங்கள் என்று சொல்லிக்கொண்டே கிண்ணத்தை நீட்டினார். அதற்கு பதிலாக அந்த பெண்மணி, ஐயா, ஒரு தடவை உபயோகித்ததை அது தங்க கிண்ணமானாலும் கூட திரும்பப் பெறும் வழக்கம் எங்கள் நாட்டில் இல்லை. மேலும் ஒருமுறை அது வீசி எறிந்து விடுவோமே தவிர மீண்டும் பயன்படுத்தும் வழக்கம் இல்லை என்று கூறினார். அவர் சொன்னதை கேட்டவுடனே அந்த நாட்டு மக்களின் செல்வ செழிப்பையும் உயர்ந்த வாழ்க்கை தரத்தையும் புரிந்து கொண்ட தர்மபுத்திரர் மிகவும் வியப்படைந்தார். பிறகு அந்த வீட்டிலிருந்து கிருஷ்ணரும் தர்மரும் புறப்பட்டு மகாபலியின் அரண்மனைக்கு சென்றனர். அங்கு மகாபலியிடம், அரசே, இன்றைய தினம் தர்மபுத்திரரை தங்கள் நாட்டிற்கு அழைத்து வந்திருக்கின்றேன். இவர் தான தர்மங்கள் செய்வதில் மிகவும் புகழ் பெற்றவர். ஒவ்வொரு நாளும் இவர் 500 பேருக்கு அன்னதானம் செய்கிறார் என்று கூறி தர்மபுத்திரரை ஸ்ரீ கிருஷ்ணர் அறிமுகப்படுத்தினார். ஸ்ரீ கிருஷ்ணர் சொன்னதை மகாபலி கேட்டாரோ இல்லையோ, உடனே அவர் தமது 2 காதுகளையும் பொத்திக் கொண்டு, வேண்டாம் வேண்டாம், என்னிடம் சொல்லாதீர்கள். அப்படிப்பட்ட ஒருவரை பற்றி நான் கேட்டுக் கொண்டிருக்க தயாராக இல்லை. இங்கு எனது நாட்டில் என்னிடமிருந்து தானம் பெறுவதற்கு நான் எவ்வளவோ முயற்சி செய்தும் ஒரே ஒருவர் கூட கிடைக்கவில்லை. இங்கே தானம் பெற்று வாழ வேண்டும் என்ற நிலையில் ஒருவர் கூட இல்லை. நீங்களோ தர்மபுத்திரர் ஒவ்வொரு நாளும் 500 பேருக்கு அன்னதானம் செய்கிறார் என்று சொல்கிறீர்கள். அப்படியானால் அவரது நாட்டில் 500 ஏழைகள் இருக்கிறார்கள் என்பது நிச்சயமாகின்றது. அதிலிருந்து அவர் எவ்வளவு அழகாக அரசாட்சி செய்கிறார் என்பது தெரிகிறது. அப்படிப்பட்ட ஒரு பாவியை பற்றி தெரிந்து கொள்ள நான் ஒரு சிறிதும் தயாராக இல்லை என்றார். மகாபலி சொன்னதை கேட்ட தர்மபுத்திரர் வெட்கத்தால் தலைகுனிந்தார். இவ்விதம் தர்மபுத்திரன் உள்ளத்தில் கர்வம் பெரிதாக வளருவதற்கு முன்பே ஸ்ரீ கிருஷ்ணர் அதை அறவே நீக்கி தர்மபுத்திரருக்கு அருள் புரிந்தார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.